இல்ல அக்கா. அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வீட்ல இதை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரியா இருக்கும்னு தோணல. அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? நேரடியா சொல்லலனாலும் சூசகமாவது அத்தை கிட்ட சொல்லிடலாமா? என்ன சிம்ரன் லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லி அத்தையோட உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எப்படி அதை நம்ம சமாளிக்க முடியும்? முத்து மாமா என்ன சொல்லுச்சு? நம்ம கிட்ட வீட்டுக்கு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லுச்சுல்ல. அவர் பேச்சு மீறி நடக்கவே கூடாது. நீ அமைதியா இரு. ஆமா நீ, எனக்கு என்னவோ அதான் சரின்னு படுது. முத்தரசனை கண்டிப்பா கார்த்தியை கூட்டிட்டு வந்துருவாரு. இப்போதைக்கு வீட்டுல யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்னது இது? நம்ம வீட்டு கார் மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? அத்தை வராங்களே, விஷயம் தெரிஞ்சு வராங்களா தெரியாம வராங்களான்னு ஒன்னும் புரியல. நீங்களே பயந்து காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க நடந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏதோ இந்த பக்கம் வந்திருப்பாங்க, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்க எதுவும் வளரிடாதீங்க. எல்லாம் கரெக்ட் தான். இவங்க கூட ஸ்வேதாக்கா வர்றதுதான் பயமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நான் வேண்டாத மாமியாரா போயிட்டேன்ல. அப்புறம் என்ன வட்டமேதை மாநாடு ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்ல அத்தை, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா, முக்கியமான விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். என்ன வெண்ணிலா, நீ என்னமோ சும்மாதான் உட்காந்து பேசிட்டு இருந்தோங்கிற, அவ என்னடா முக்கியமான விஷயங்கிற? நீங்க ரெண்டு பேரும் சொல்றது வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன விஷயம்? என்கிட்ட மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நாங்க எதையும் மறைக்கல. சரி சரி, நீங்களாம் இங்க இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல காணோமே, எங்க அவங்க? என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே வரல? இது என்னடா கூத்தா இருக்கு? வீட்டுக்காரர் எங்க இருக்காங்கன்னு கேட்டா இங்க இருக்காங்க இல்ல அங்க இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு பதில சொல்லணும். எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் மருமக கண்டிப்பா வாயை திறப்பா, அவகிட்ட கேட்டுக்கிறேன். சிம்ரன், இப்படி வா. கார்த்திக் எங்க? கார்த்திக் போட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. அம்மா, பொய் பொய் பொய், உண்மையை சொல்லு சொல்லு. அம்மா வேண்டாம் அத்தை. அம்மா என்னம்மா? உண்மையை சொல்லு. போட் ஹவுஸ் போயிருக்கானா இல்ல அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கான்? ஆமா அத்தை, போலீஸ் தான் புடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்காக தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஏதோ குடும்பத்தோட டூர் போறோம் ரெசார்ட் போறோம் கூட்டிட்டு வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கீங்கல்ல. இத்தனை வருஷத்துல அவனுக்கு எதுக்காவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்குமா? போலீஸ் ஸ்டேஷன் படியே மிதிக்காத ஒருத்தனை உன்னால தாண்டி எல்லாம். அத்தை அத்தை அத்தை, அடிக்காதீங்க அத்தை. சிம்ரன் மேல எந்த தப்பும் இல்ல. எவனோ ஒருத்தன் முத்து மாமாவை போதை மருந்து கேஸ்ல சிக்க வைக்கலான்னு திட்டம் போட்டிருக்கான். அது தெரியாம கார்த்தி அதுல போய் மாட்டிக்கிட்டான். வெண்ணிலா அக்காக்கு மட்டும் இல்ல, எங்க யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாது. ஏதோ பெரிய சதி அத்தை. தெரிஞ்சிருந்தா கார்த்திக்கு பதில் நானே ஜெயிலுக்கு போயிருப்பேன். பேசாதடி, ஒரு வார்த்தை பேசுற பல்ல உடைச்சிடுவேன்.
சொல்றதெல்லாம் பண்ணிட்டு ஆள் ஆளுக்கு வியாக்கியானம் பேசுறீங்களா? கார்த்திக் உள்ள இருக்கான்னு கேட்டதுல இருந்து என் பெத்த பயிரை பத்திக்கிட்டு எரியுதுடி. இந்த பார், இந்த ஒரு நிமிஷம் கூட கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க கூடாது. எப்படியாவது அவனை கூட்டிக்கிட்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டணும். அவன் வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அத்தை எவ்வளவு கோவப்பட்டாங்க, டென்ஷன் ஆனாங்கன்னு பாத்தீங்கல்ல? முத்தரச மாமாவுக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? கார்த்திக் என்ன சோப்பு டப்பா திருடின கேஸ்ல மாட்டிருக்கானா? ட்ரக் கேஸ். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்காத உனக்கு அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு வாந்தி எடுக்க தானே தெரியும். இங்க பாரு, உண்மையான குற்றவாளி கிடைச்சா மட்டும்தான் முத்தரச மாமா கார்த்திகை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வர முடியும். இல்ல முத்து மாமா சொல்லிட்டு போனதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உண்மையான குற்றவாளி எங்க இருந்தாலும் சரி, அவனை யாராவது ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா அவனை முத்து மாமா கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு கார்த்திய கூட்டிட்டு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு கடையில எதுவுமே வாங்க முடியாது வெண்ணிலா. ₹1 மிட்டாய் கூட கிடைக்காது. சரி, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? எனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. சோ நான் நினைச்சேன்னா ஒரு ஃபோன் கால், ஒரே ஃபோன் கால்ல 5 நிமிஷத்துல கார்த்திக்க வெளியில கொண்டு வர முடியும். என்ன, நான் ஃபோன் பண்ணட்டுமா? சொல்லுங்க, ஃபோன் பண்ணட்டுமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, அப்போ கார்த்திக வெளியில கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல, அதானே? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் சுத்தி வளைச்சு நீங்க எங்க வந்து நிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால விடுங்க. இந்த விஷயத்துல நீங்க ஒன்னும் தலையிட வேண்டாம். சிம்ரன், போலீஸ் புடிச்சிட்டு போனது அவ புருஷன் அல்ல, ஓம் புருஷன். நீ சொல்லு, கார்த்திக் வெளியில வரணுமா வேண்டாமா? கார்த்திக் வெளியே வரணும் தான். ஆனா அதுக்கு கண்டிப்பா உன் ஹெல்ப் தேவையில்ல. ஓ, முத்தரசன் மாமா போயிருக்காரு, அவர் கண்டிப்பா கார்த்திகை கூட்டிட்டு வருவாரு. நீ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இப்படி என்கிட்ட பேசினதுக்காக நீங்க எல்லாருமே வருத்தப்படுவீங்க. You'll face it. பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப். பிரதர், இவரை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பிரதர், பார்த்துருக்கீங்களா? இவன் சரியான கஞ்சா பார்ட்டிப்பா. எப்ப பார்த்தாலும் ஸ்டஃபும் கையுமா இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? எங்க பார்த்துருக்கீங்க? எங்க வருவான் அவன்? அங்க ஒரு பொட்டி கடை இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் எப்ப பார்த்தாலும் பொட்டலம் வாங்கிட்டு இருப்பான். சுத்தி நோட்டம் விட்டுட்டே அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். எப்போ? ஏதாவது குறிப்பிட்ட டைமுக்கு அவன் வருவானா? ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பொட்டலம் வாங்க வருவான். நீங்க அவனை அங்கேயே பிடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ பிரதர். சரிங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வெளியிலக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சித்தி ஃபோன் அடிக்குது. இப்போ ஃபோன் எடுக்கலாம், சித்திக்கு சந்தேகம் வந்துடும். ஹலோ, என்ன முத்தரசு, எங்க இருக்க? நான் அது இங்கே தான், அந்த ரெசார்ட்ல தான் சித்தி இருக்கேன். முத்தரசு, எந்த பொய்யும் இனி உதவாது. நீ சொல்றிய ரெசார்ட், அங்கதான் இருக்கேன் நானும். சித்தி, நீ எப்போ வந்த? நடந்த கொடுமையை கேள்விப்பட்டுதான்ப்பா நான் வந்தேன். கார்த்திக்க போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சாமே. இதெல்லாம் கேட்டு நெஞ்சு வெடிச்சு போய் கடற்கரையில உட்கார்ந்துருக்கேன். இந்த இடத்துலயே எனக்கு சாவு வராதான்னு தோணுது. இதோ பாரு,
எனக்கு உடனடியா கார்த்திக் வேணும்பா. அவன் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் அவனை உடனே இங்க நீ கூட்டிட்டு வரல, நான் இந்த கடல்ல குதிச்சு செத்து போயிடுவேன். சித்தி ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுருவேண்ணா? அதெல்லாம் கார்த்திக் ஒன்றும் ஆகாது சித்தி. நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் சித்தி. அந்த வெள்ளக்காரை மட்டும் மாட்டினானா கண்டிப்பாக கார்த்திகை வெளியே கொண்டு வந்துடலாம் சித்தி. அவனை தேடி தான் நான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் சித்தி. அவன் இருக்க இடத்த கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் சித்தி. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக நான் கார்த்தியோட வந்துடுவேன் சித்தி, நீ கவலைப்படாத. என்ன சொல்ற முத்தரசு? ஆமா சித்தி, நான் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு பார்த்துட்டேன். அந்த வெள்ளக்காரன் எங்கேயும் கிடைக்கல சித்தி. இப்போ பாண்டிச்சேரி ஒரு இடத்துல விசாரிச்சும் போது அவன் இங்கே ஒரு இடத்துக்கு வருவான்னு தெரிஞ்சிருக்கு சித்தி. அங்கதான் சித்தி வெயிட் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில மாட்டினா போதும் சித்தி, அதுக்கப்புறம் கார்த்திகை விட்டுருவாங்க. அப்படியா முத்தரசு? அவனை பிடிச்சிட்டியா? போலீஸ்ல ஒப்படைக்க போறியா? இல்ல அவன் வர இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவானா. எப்படியும் அவனை நான் பிடிச்சி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு கார்த்திகை நான் கூட்டிட்டு வந்துருவேன் சித்தி. எப்படியாவது அவனை பிடிச்சி ஒப்படைச்சாதானே கார்த்திகை வெளியே கொண்டு வர முடியும். என் பையன் எனக்கு வேணும். எப்படியாவது முயற்சி பண்ணி அவனை பிடிச்சிடு முத்தரசு. சித்தி சித்தி, என் உயிரே போனாலும் நான் கார்த்திகை காப்பாத்திருவேன் சித்தி. அந்த வெள்ளைக்காரனை கண்டுபிடிச்சி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு நான் எப்படியாவது கார்த்திகை இந்த பிரச்சனை காப்பாத்திருவேன் சித்தி. சரி முத்தரசு, உன் போன்காரக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சரி சித்தி. என்ன ஸ்வேதா, நீ என்ன சொன்ன? இப்ப என்ன நடக்குது? முதல்ல அந்த வெள்ளக்காரனுக்கு போன் பண்ணு. முத்தரச கையில சிக்காம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. இது பண்றது. ஜோ, where are you? ரூம்ல இருந்து வெளில கிளம்பிட்டு இருக்கேன். ஏய், அனாவசியமா வெளியில சுத்தாது. உன்னை பிடிக்கிறதுக்காக முத்தரச மாமா நீ வழக்கமா போற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, நான் முத்தரசத்தை மாட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என் பாஸ்போர்ட் அது இதுன்னு எல்லாம் பிரச்சனை ஆயிடுமே. நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு உடனே திண்டிவனம் பைபாஸ் ரோடுக்கு வா. உன்னை பத்திரமா ஃபிளைட் ஏற்றி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் உடனே கிளம்புறேன். Hey Joe, this is for you, man. What's this? The other day you asked for a waist, dhoti. You liked it, right? That's why I bought one for you. I love Tamil culture. Hey, Tamil culture is not in the dhoti, man. It's in our heart. There's a proverb. Yarum ure yavarum kelir. What? Vaatla illa. It means this whole world is one big family. We are all brothers, sisters, mother, father. மொத்தமாவே கூட்டு குடும்பம் தம்பி. Really nice. Nice. Awesome. Okay, don't waste your time. Get rid of these trousers and wear this dhoti. Thank you. முத்தரசன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண மிஸ்டேக்கு நானே பிரஸ்தம் பண்றேன். This is Joe speaking. நான் சந்தோஷ் ரிசார்ட்ல தான் தங்கியிருந்தேன். அந்த ரிசார்ட்ல போதைப்பொருள் விற்கிறவரை கைதாகி இருக்காரு கார்த்திக். அவருக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஒரு அப்பாவி. தயவு செஞ்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் உங்களை காடாக நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் தமிழ் கல்ச்சர். இந்த பென் டிரைவை எப்படியாவது முத்தரசன் சாரி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது? இது முத்தரசன் சார் பொண்ணு. இந்த பொண்ணு மூலமா
இந்த பென் டிரைவ் அவர்கிட்ட சேர்த்துடலாம். டிரைவர் சார். வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. ஓகே சார். என்னது இது? தாண்டி போன கார்ல இருந்து தான் யாரோ இதை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. யார் இதை போட்டிருப்பாங்க? எதுக்கு போட்டாங்க? எதுக்கும் வெண்ணிலாமா கிட்ட கொடுத்து என்னன்னு பாப்போம். என்ன அத்த இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி அத்த? கார்த்திக்காக நான் தான் வருத்தப்படுறேன். இவங்க யாருக்காவது எதுக்காவது வருத்தம் இருக்கான்னு பாத்தியா ஸ்வேதா? அவன் போனா போகட்டும்னு நிக்கிறாள். வெண்ணிலாவுக்கு என்ன அத்த கவலை? இதுவே முத்தரச மாமாவை புடிச்சிட்டு போயிருந்தா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திப்பா, அம்மனை வேண்டுவா, நேர்த்திக்கடன் பண்ணுவா. ஆனா இப்ப போனது கார்த்திக் தானே, அதனாலதான் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறா. சரியான கல்லுலி மங்கி. என்ன முத்தரசு, வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்கிற? என்னாச்சு? இப்படி அமைதியா நின்னா என்ன பார்த்தோம்? ஏதோ அந்த வெள்ளைக்காரனை பிடிச்சிடுவேன் அது இதுன்னு சொன்ன, அவ்வளவுதானே? கார்த்திக் இனிமே கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணுமா? அந்த வெள்ளைக்கார பையன் வேற எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. இவளுங்க என்னடானா கார்த்திகை நீ கூட்டிட்டு வந்துருவேன்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்லிட்டு இருக்காளுங்க. நீ என்னடா வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்கிற? என்ன முத்தரசு இது? இப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நான் போய் கடல்ல விழுந்து சாவுறேன். அத்தை என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசாம இரு. உன் முத்து மாமா கார்த்திகை கூட்டிட்டு வந்துருவாருன்னு சொன்னேல்ல, கேளு. இப்ப கேளு. கார்த்திக் எங்கன்னு கேளு. ஏ சிம்ரன், நீயும் தானே பேசுன. என் புருஷனை காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு சொன்னல. இப்ப கார்த்திக் எங்கன்னு கேளு. முத்துமாமா, என்ன முத்துமாமா ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? அத்தை திருப்பி திருப்பி கேக்குறாங்கல்ல, கார்த்திக் என்னாச்சு முத்துமாமா? அந்த வெள்ளைக்காரனை பிடிக்க முடியலையா? மாமா, நீங்க கார்த்திகை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட நான் இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது மாமா. கார்த்திக் எங்க மாமா? சிம்ரன், ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. என்ன சிம்ரன், அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். முத்தரசன் மாமா உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை வீண் போகல கார்த்திக். சொன்ன வாக்கு தவறாம உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு.
அத்தை இப்பதானே சொன்னீங்க. பாருங்க அத்தை, கார்த்திக் வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க. முத்தரசு, தப்பா நினைச்சுக்காதப்பா. கார்த்திக் நமக்கு கிடைக்காம போயிடுவானோங்கிற பயத்துலதான் உன்னை வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு. ஆனா எப்போ கார்த்திக்க பார்த்தனோ என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நன்றி முத்தரசு, ரொம்ப நன்றி. எப்படிப்பா அந்த வெள்ளைக்காரனை பிடிச்ச? அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டியா? இல்லை சித்தி, அந்த வெள்ளைக்காரனை பிடிக்க முடியல. ஆனால் கார்த்தியை வெளியே கொண்டு வர அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. எப்படி முத்து மாமா? அது ஒன்றும் இல்லை வேணில்ல, இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளைக்காரன் ஜோன் தான் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அதை ப்ரூவ் பண்ணும் இல்லையா? அதுக்காக அவனை தேடி பாண்டிச்சேரிக்கு போனேன். பாண்டிச்சேரியில் அவன் எங்கே வருவான்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க வரல. எப்படியும் அவன் தங்குற ஹோட்டலை கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற ரூமை செக் பண்ணலான்னு போனேன். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா கிரிமினலாக யோசிச்சு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு குற்றவாளி ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வெள்ளைக்காரன் மட்டும் என்ன விதி விலக்க? இவ்வளோ கிரிமினலாக யோசிச்சு இந்த வெள்ளைக்காரன் படத்தை நம்ம ஹார்ட் டிஸ்கை ரூம்லேயே விட்டு போயிட்டான். அது கடைசியில் என் கையில் மாட்டிக்கிச்சு. ஆனால் அவன் விட்டுட்டு போன அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அதை அப்படியே கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஹார்ட் டிஸ்குள்ளே இருந்தது நம்ம தங்கின ரெசார்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. அந்த ஃபுட்டேஜை போலீஸ் பார்த்த உடனே கார்த்தி மேலே ஒரு தப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு அவனை விட்டாங்க. ஆனால் ஒன்று சித்தி, இந்த வெளிநாட்டு வெள்ளை ஆட்டுக்கு பின்னாடி ஒரு உள்நாட்டு கருப்பு ஆடு மட்டும் இருக்குன்றது தெளிவாக புரியுது. ஆனால் அது யாருன்னு தான் தெரியல. இல்லை நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன சிக்க வைக்கணும்னு நினச்ச அந்த கருப்பாடு யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைண்ணே, அவங்க மேல கேஸை போட்டு 10 வருஷமாவது உள்ள தள்ளணும்ண்ணே. தள்ளிடுவோம். நான் பத்திரமா வச்சிருந்த இந்த ஹார்ட் டிஸ்கை எனக்கே தெரியாம அந்த ஜோ திருடிட்டு போனது மட்டும் இல்லாம அதை கவனக்குறைவா ரூம்ல போட்டுட்டு போயிருக்கான். அது முத்தரசு மாமா கையில சிக்கிருக்கு. நாம நினைச்சது எதுவுமே நடக்காம இப்போ கார்த்திக் வேற வெளியில வந்துட்டான். அந்த ஜோ இன்னும் என்னென்ன குளறுபடி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியலையே. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் தானே நேரடியா மாட்டுவேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை விட்டுருக்க கூடாது. என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வினிதா சும்மா வினிதா, பசங்களுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல முத்து மாமா, ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் குழந்தைங்களை கண்ணுல பாத்துருக்க முடியாது. பொண்ணாச்சி அம்மா தான் காப்பாத்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து மாமா. மனசே சரியில்லை. இங்க இருக்க வேண்டாம். வா நம்ம ரூமுக்கு போயிடலாம். சரி வா செல்லம். போலாம்.